ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலும் மயிலும் துணை. கார்த்திகை சோமவாரம், இது 3வது வாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சேரையில் சாரபரமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாரத்தில் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் இருக்காரு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கடன் நிவர்த்தீஸ்வரர்னு. திங்கக்கிழமையில பார்த்தீங்கன்னா 4 வேளை அபிஷேகம் நடக்கும் இவருக்கு. 11 வாரம் தொடர்ந்து வந்து இவரை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு 11வது வாரம் நம்ம அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் தீரும்ங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லைங்க, அனுபவ உண்மை. நான் வந்து 11 வாரம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி இதுல நான் வந்து பலன் அடைஞ்சிருக்கேன். அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாழ்நாள்ல கட்டாயமா போக வேண்டிய ஆலயங்கள்ல ஒண்ணு இதுவும் தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏழையோ பணக்காரங்களோ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாருமே ஓரளவு கடன் வாங்கி தான் வச்சிருப்போம். கடன் இல்லாதவங்கள பார்க்க முடியாது. கடன்னா வட்டிக்கு வாங்கலைன்னாலும் லோனாவது பேங்க்ல வாங்கியிருப்போம். எந்த கடனா இருந்தாலும் அடையணும்னா நீங்க வந்து இங்க வந்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் தீரும். நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையில இருக்கணும்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 11 வாரம் இங்க வந்து வழிபட்டுட்டு போனோம்னா கண்டிப்பா கடன் தீருங்க. இது வந்து அனுபவம் உண்மை இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.